இந்தியன் பிரீமியர் லீக் 2025 10வது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போறோம். டெமஸ் கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எம்எஸ்டி கிரிக்கெட்னு ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு, கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதில். ஏன்னா ஐபிஎல் ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி யூடியூபரோட லோகோவை எடுத்துட்டு சேனலை ஆரம்பித்து அது மூலமாக உங்கள்கிட்ட ப்ரைம் அப்படின்னு சொல்லி பணம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ் சேனல் சில சேனல்ஸுக்கு நடந்துட்டு இருக்கு, நம்ம சேனலுக்கும் இப்போ நடக்குது. இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனோட நானுமே சர்ச் பண்ணேன், சில சேனல்ஸ் வந்துச்சு, லிஸ்ட் அவுட் ஆச்சு. அதில் அந்த சேனல்ஸ்லாம் நான் ஜாயின் பண்ண உடனே ஒரு 2 days 3 daysக்கு அப்புறம் எனக்கு கால் வந்தது. ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது அவங்க என்கிட்ட பேசின விதத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா முதல் சில போட்டிகளுக்கு ஃப்ரீயாக கான்டெஸ்ட் கொடுப்போம், டீம் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணால் மட்டும் அடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் மினி ஜிஎல் மெகா ஜிஎல் வின் பண்ணலாம், நம்மளோட வியூவர்ஸ் சில பேர் வின் பண்ணியிருக்காங்க, ப்ரூஃப் வேணா உங்களுக்கு நான் மெயில் அனுப்புகிறேன், மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி நிறைய பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக கேட்டேன், உங்கள் வாய்ஸ் வந்து எம்எஸ்சி கிரிக்கெட் அவரோட வாய்ஸ் மாதிரி தரலையா, நான் ரெகுலராக அவரோட சேனல் பார்ப்பனே அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமாம், அவரே உங்களுக்கு வருவாரா, நாங்களாம் இன்சார்ஜுங்க அப்படின்லாம் அவன் பேசுகிறான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் ஒரு வேளை எம்எஸ்சி கிரிக்கெட் சேனலாக இல்லைன்னா அதை நம்பி நான் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு அவன் பிரெயின் வாஷ் பண்ணுறான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பணம் கொடுத்து நம்ம டீம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணவே வேண்டாம், அது ஒரு விஷயம். அண்ட் நம்மளுமே வந்து பிரைம் சேனல் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பயுமே பண்ண போகிறது இல்லை, இப்பயுமே இல்லை, எப்பயுமே பண்ண போகிறது கிடையாது. எதையுமே கேர்ஃபுல்லாக இருங்க. சில தமிழ் சேனல்ஸுக்கு அது நடக்குது. யாருமே வந்து மோஸ்ட்லி தமிழ் சேனல்ஸ் அந்த யூடியூபராக இருக்கிறவங்க பணம் வாங்கிட்டு பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் அங்கேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓவராலாக ப்ரைம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட டீமை கிரியேட் பண்ணுவோம், நம்ம டீமை போட்டு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திப்போம். அதுதான் அது சரியான ஒரு விஷயமா இருக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க. X11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டு, கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் ரெகுலராக கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ் பேஸில் புதுசாக விளையாடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக பார்க்குறேன். சீரியஸ் லீட் போர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் லீட் போர்டு ரெண்டுமே இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் பேஸ்டாக ப்ரூவ் பண்ணால் ப்ரைஸஸ் கிடைக்கும். அதே இடத்துல நீங்கள் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணாலும் ப்ரைஸஸ் கிடைக்கும். இந்த ஆப்பு சின்ன ஆப்பு, இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் யூசர்ஸ் குறைவாக இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸஸ் வின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக ப்ளே பண்ணுற இடத்துல வின்னிங் கிடைக்கும். அது இல்லாமல் அடிஷனல் இந்த அமௌண்ட் கிடைக்கனால கண்டிப்பாக பயன்படுத்திங்க. X11 இன்ஸ்டால் பண்ணலை, நான் டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோட பயன்படுத்த மறக்காதீங்க. வைஷாக்ல இந்த போட்டி மார்ச் 30 3:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டே மேட்ச் அப்படின்றனால பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணலாம், ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கலாம். ஜென்ரலாக வைஷாக்னா கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் ட்ராக்கு, பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்கும், இப்படி தான் யோசிச்சிருப்போம். முன்னாடி அப்படி தான் இருந்தது. பட் ரீசெண்டாக பெல்டராக இருக்குது, பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்குது. இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கடந்த வருஷம் இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 3 போட்டி தான் நடந்திருக்கு. 2019க்கு அப்புறம் இப்போ இந்த 3 போட்டி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பயங்கரமாக இருக்குது. போன போட்டியில் 209 வந்தது, அதுக்கு முன்னாடி 272, அதுக்கு முன்னாடி 191 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ஹெவியாக வருது ரீசன்ட் மேட்சஸில். அண்டு டெல்லியோட ஹோமு, ஹைதராபாத்தோட ஹோமு எப்படி கூட யோசிக்கலாம். ஹைதராபாத் க்ரௌடுங்க இருப்பாங்க, டெல்லியோட க்ரௌட்ஸும் அதிகமாக இருக்கும். ஈக்குவலாக கண்டிப்பாக இன்றைக்கி ஃபேன் ஃபாலோயிங் பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருக்குமா. ஹைதராபாத் ரீசெண்டாக தோத்துட்டு வந்திருக்காங்க, டெல்லி பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ண விரும்பலாம் ஒரு பாயிண்டில். டே மேட்ச்னால ரன்ஸ் அந்த போர்டு வச்சுக்கலாம் அப்படின்னு கூட யோசிப்பாங்க. இன்னொரு பாயிண்டில் யோசிக்கிறப்ப ஹைதராபாத்தோட பேட்டிங் வந்து யூனிட் பயங்கரமாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸான யூனிட்டாகவும் இருக்குது. அண்டு பயங்கர ஹார்டாக ஹிட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீசெண்டாக. இதை பார்க்கும்போது அவங்கள கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணலாம் அப்படின்னு டெல்லி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹைதராபாத் பேட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு ஹைதராபாத் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக டே மேட்ச்னால என்னை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிள். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சில்னஸ் ஆட் ஆகும், என்னதான் வந்து ஹாட்டான கண்டிஷனால சில்னஸ் செகண்ட் ஹாஃப் ஆட் ஆகும். பட் பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிச்சை தன்மையை வச்சு நான் யோசிக்கிறேன். அதனால் பேட் ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரபிள். டெல்லி 8 போட்டியில் 4 வின்னு 4 லாஸ். இதில் பேட் ஃபர்ஸ்ட்டில் 2, சேசிங்கில் 2, 211 போன போட்டியோட சேஸு, ஹை சேஸு. SRH 6 போட்டி விளையாண்டுருக்காங்க, 3 வின்னு 3 லாஸ். அதில் 3மே பேட் ஃபர்ஸ்ட் வின்னாக இருந்திருக்கு, சேஸ் பண்ணி ஜெயிச்சது இல்லை. ரீசன்ட் மேட்சஸை பாருங்கள். 2019 குவாலிஃபயர் எலிமினேட்டர் இந்த மாதிரி மேட்சஸ்லாம் நடந்திருக்கு. 2016 அதுக்கு முன்னாடி இப்படி தான் மேட்சஸ் நடந்திருக்கு. பட் இந்த சீசனில், அதாவது 5 சீசனுக்கு அப்புறம் போன சீசனில் 2 போட்டி அண்ட் இந்த சீசனில் 1 போட்டி, அது எல்லாத்துலேயுமே ஹை ஸ்கோர் வந்திருக்கு. ரீசெண்டாக வைஷாக்கில் நிறைய ஸ்கோர்ஸ் வர மாதிரி தான் டொமஸ்டிக் மேட்சஸும் இருந்திருக்கு. அதனால் ஹை ஸ்கோரை எதிர்பார்த்து போகணும். டெல்லி கேபிட்டல்ஸ்
இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஃபாஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாப்பில் கேஎல் ராகுல் உள்ளே வந்துடுவார் சமீர் ரிஸ்விக்கு பதிலாக இந்த போட்டியில். அக்சர் மிடில் அண்டு கீழே வந்து பவுலிங் பேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பவுலர்ஸ் ஸ்டார்க்கு, குல்தீப், மோஹித் சர்மா, முகேஷ் குமார் டொமஸ்டிக்கில் நிறையா பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்காக விளையாண்டுருக்காரு. போன போட்டியில் ஒரு சின்ன இன்ஜுரி இருந்தது, பாதியிலே போனார். பாசிபிளாக டைம் இருந்தது, ரெக்கவர் ஆகிருப்பார். அப்படின்னா சீரியஸ் இன்ஜுரி கிடையாது அப்படின்னால இருப்பார்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் அபிஷேக் பொருள், ஜாக் ஃப்ரேசர், மெக்கருக்கு 2 இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. பட் கண்டிப்பாக வந்து குயிக்காக போன சீசனில் டெல்லிக்காக நல்லா பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இங்கே மிடில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா பயங்கரமாக இருக்காங்க. கடந்த 2 சீசன் இவங்களுக்கான சீசன் அப்படிங்கிற அளவுக்கு செம பர்ஃபார்மன்ஸு. குறிப்பாக போன போட்டியில் அசுதோஷ் சர்மா விளையாண்ட விதம் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப காமன் கம்போஸாக இருக்கார், ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு, அது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி பஞ்சாப் டீமுக்கு அந்த ஒரு விஷயத்தை அழகாக பண்ணார். விப்ராஜ் நிகாம் சூப்பராக விளையாண்டார் போன போட்டியில். இவரோட ஹிட்டிங் அவரோட ஜோனில் இருந்தால் வேறு லெவலில் போகுது. அதே நேரத்தில் லெக் பிரேக் பவுலிங் நல்லா பண்ணுறாரு. ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக தெரியற ஃபியூச்சர் இருக்குது. ஸோ அது வந்து நல்ல ஒரு விஷயம். ஸ்பின் பேஸில் ஆல்ரவுண்டர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வராங்க. ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸே ஓவராலாக ஐபிஎல் இந்த மாதிரி ஃபார்மட்டு இம்பாக்ட் சப்புன்னு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறையுது அப்படின்னு தான் சொல்லணும். எனிவே பார்க்கலாம். அண்ட் நம்பர் பேஸில் பார்க்கும்போது ஃபாஃப் ரீசெண்டாக அந்த ஸ்டார்ட் கொடுக்குறாரு, கன்வர்ஷன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர் ரீசனாக கூட இருக்கலாம். குயிக்காக ஆடணும் அப்படிங்கிறது அந்த ஏஜ் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும் எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம். இப்போ ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட் அப்படின்றது கொடுக்க மாட்டேங்கிற அளவுக்கு பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ண முடியறதில்ல. ஸோ அதுதான் தோனியும் பார்த்தீங்கன்னா லேட்டாக வரணும், கொஞ்சம் அடிக்கணும் அப்படின்னு தான் அப்படி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபாஃபுக்கு இருக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் ரீசன்ட் மேட்சஸ் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக ஒரு நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ அது பார்க்கணும். பாருங்கள் 25, 62, 71, 73. ஸோ இது வந்து நல்லா இருக்குது. ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஃபெயிலியர் நம்பராக இருக்குது. வைஷாக்கில் 18 பால் 29 அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸு, ஸ்பின்னர்ஸு, ஸோ ஓவராலாக இவங்கள்ட்ட வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபாஃபுக்கு சொல்ல முடியல. ஃப்ரேசர் மெக்கருக்கு ரீசன்ட் ஃபார்ம் டோட்டலாகவே டவுனு. எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக ஒரு நல்ல நம்பர் 18 பால் 65, இது சூப்பராக இருக்குது. அபிஷேக் போரல் ரீசெண்டாக சில போட்டிகள் நல்லா விளையாண்டுருக்காரு. எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக ஒரு நல்ல வின்னு அண்டு நல்ல ஸ்கோரு. வைஷாக்கில் நம்பர் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, ஒரு நாட் அவுட்டு, 2 டக் அடுத்தடுத்து. கேஎல் சொல்லவே தேவையில்லை, கன்சிஸ்டன்ட்னா இவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்மட்டுக்கு வைஷாக்கில் விளையாடல, பட் ஓவராலாக பார்க்கும்போது சூப்பராக இருந்திருக்காரு. அண்ட் சில ஃபெயிலியர்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அது போன சீசனோட எண்டில் இருந்தது, காரணம் தெரியும் நமக்கு. உங்களோட ஓனர்ஸோட சின்ன ப்ராப்ளம் இருந்தது. கேப்டனாக இருந்தார், ஒரு ப்ரெஷர் இல்லை, விளையாண்டார், எப்படா முடிச்சுட்டு போவோம் அப்படின்ற அந்த இடத்துல தான் இருந்தார். சொல்லப்போனால் போன போட்டி விளையாடாதது ஒரு வகையில் ஆறுதல். ஏன்னா அவங்க ஓனரை திருப்பி மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். அவருக்கு ஒரு பேபி பிறந்ததுனால அங்கே போயிட்டாரு. ஸோ அது நமக்கு தெரியும். அக்சரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸ் ஓகேவாக இருந்திருக்கு. அண்ட் சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்படிங்கிறதாங்களே. ஏன்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க டாப்பில். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அபிஷேக் போரல், அதுக்கப்புறம்னு பார்க்கும்போது அக்ஷர் தான். ஸோ அந்த பாயிண்டில் அவர் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணுற ரோலில் ஐபிஎல்லில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கார், நல்லா பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டவுனு தான். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மற்ற கிரிக்கெட்ஸ்லாம் நான் பார்க்கும்போது SA20 அவ்வளோவா சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இன்னும் சொல்ல ஸ்டப்ஸுக்கு மேலே சில பேட்டர்ஸ் இன்னும் சொல்லப்போனால் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ்லாம் மேலே அனுப்பிச்சாங்க. ஜான்சன் அனுப்பிச்சாங்க, மைக்கேல், இப்போ மார்க்கோ யான்சன் இவங்களாம் மேலே அனுப்பிச்சாங்க. அதெல்லாமே ஒரு இடத்துல கேள்வியாக இருந்ததோட ஃபார்ம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் போன போட்டியில் விளையாண்ட விதம் நல்ல டச்சில் இருக்காருன்னு மறுபடியும் ஷோ பண்ணுற மாதிரி இருக்குது. அசுதோஷ் சர்மா வேற லெவல். ஸோ இனிஷியலாக ரன்ன பால் தான் ஆடிட்டு இருந்தார், 20 பாலுக்கு 20 அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்தார். அடுத்த 11 பாலுக்கு 66 வந்துட்டார். ஸோ வேற லெவல். கண்டிப்பாக நல்லா விளையாடுறாரு. ஒரு பதட்டம் இல்லாத தன்மை இருக்குது. அது வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை அழகாக பண்ணியிருக்காரு. விப்ராஜ் நிகாம் இவருமே முக்கியமான காரணம் போன போட்டியில் ஜெயிச்சது. 15 பாலுக்கு 39 பயங்கர ஹார்டு ஹிட்டிங் ஷோ பண்ணால் இம்பாசிபிளாக பாசிபிள் ஆக்கினாங்க விப்ராஜ் நிகாம் அண்ட் அசுதோஷ் சர்மா போன போட்டியை பொறுத்த வரைக்கும். ஸ்டார்க்கு, குல்தீப், மோஹித் சர்மா அவங்களோட பவுலிங் நமக்கு நல்லாவே தெரியும். பவுலிங் பேஸில் அக்சரோட பவுலிங் பாருங்கள். ரீசெண்டாக நிறைய நம்பர்ஸ் இல்லை, கொத்தாலாம் எடுக்கிறது கிடையாது. சில நேரங்களில் விக்கெட் லெஸ்ஸாக இருந்திருக்காரு. பட் பேட்டிங் வேஸில் அந்த ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால சின்னதாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. சில நேரங்களில் கேப்டன் ரேஞ்சுக்கும் வரலாம். 2 விக்கெட் எடுத்து ஒரு 20-30 ரன் அப்படின்ற மாதிரி இருந்தால் போதுமே அப்படின்னு இருக்குது. கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் சில நேரங்களில் பவுல் பண்ணால், நான் பவுல் பண்ணும்போதெல்லாம் கோல்டனா அப்படிங்கிற மாதிரி நிறைய விக்கெட்ஸ் வந்துருக்கு. போன போட்டியில் நிறைய ரன்ஸை கொடுத்துட்டார், அது ப்ராப்ளம் தான். ஒரே ஓவரில் போட்டு பொழந்துட்டாங்க. விப்ராஜ் நிகாம் போன போட்டி 2 ஓவர் ரன்ஸ் கொடுத்தார், விக்கெட் எடுத்தார். அந்த நேரத்தில் ரன்ஸ் வேறு லெவலில் வெளுத்தார்.
ஸ்டார்க்கு ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் சூப்பராக இருக்கார். கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரை ட்ராக்கு அந்த மாதிரி இடத்துல டெஃபினட்டாக பண்ண முடியும். இனிஷியலாக ஸ்ட்ரிங்கை தேடி போவார், அந்த இடத்துல ரன்ஸ் போகும். அது ஜென்ரலாக ஸ்டார்க்கு இருக்கிற விஷயமா, T20 கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற விஷயமாக தான் ஸ்டார்க்கை பார்க்கணும். பட் ஸ்டில் வெரைட்டி வேரியேஷன் எந்த இடத்துல எப்படி மாற்றணும், முக்கியமான போட்டிகளை ரைஸ் ஆகணும், இதெல்லாம் அவருக்கு தெரியும். கண்டிப்பாக ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக பார்க்கலாம். குல்தீப் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங் பேஸில் டீசெண்டாக இருக்கார். கண்டிப்பாக சில நேரங்களில் கொத்தா எடுக்கிறார், 4 விக்கெட் ஹால் அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்குது. மோஹித் சர்மா வெரைட்டி போன போட்டியில் பாசிபிளாக இவர் எண்டோர் மறுபடியும் வீசுவார்னு தான் நினைக்கிறேன். முகேஷ்குமார் எண்டோரில் நல்லா பண்ணுவார், ஸ்டார்க் வித் முகேஷ்குமார் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசித்தேன். மோஹித் சர்மா எண்டோரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக ரீசெண்ட் இயர்ஸில் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கார். ஒன்ஸ் அகேன் அவர் அந்த மாதிரி விஷயத்தை பண்ண வாய்ப்பு. முகேஷ்குமார் இன்ஜுரி ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வந்துடுவார், அதில் பிரச்சனையே இல்லை. நல்லா தான் வீசினார் முதல் போட்டியில். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இங்கே டாப் 3 பயங்கர ஹார்ட் ஹிட்டிங் மட்டும் கிடையாது, ஐபிஎல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸு. ஸோ மிடில் கிளாஸனு, அபினவ் மனோகர் இவங்கெல்லாம் ஹிட்டிங் பேஸில் பெஸ்ட்டாக இருக்காங்க. யங்ஸ்டர் அப்படிங்கிற வகையில் நிதிஷ்குமார் யங்ஸ்டர்னு சொல்கிறத விட ஓரளவுக்கு ஏஜ் தான். இவர் போன வருஷம் சென்சேஷனாக இருந்தார். இந்தியன் டீமுக்கு இந்தியன் டீமோட சென்சேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் என்ன மாதிரி ஒரு ஃபார்மை ஷோ பண்ணார், இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். பயங்கர கான்ஃபிடென்ட்டாக க்ரோ ஆகிற ஒரு பிளேயராக நிதிஷ்குமாராக பார்க்குறேன். அதில் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இந்தியாவுக்கு இல்லை அப்படிங்கிற இடத்துல இவரெல்லாம் ஒரு ஹேண்டியான ஆல்ரவுண்டர் நம்ம யோசிக்கலாம். இல்லை அனிகேட் வர்மாவோட கடந்த 2 இன்னிங்ஸு ரொம்பவே சூப்பராக இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குறாரு, நல்லா பண்ணுறாரு. அபினவ் மனோகர் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், நல்லா ஹார்ட் ஹிட்டை நமக்கு தெரியும். ப்ராக்டிஸ் மேட்சஸில் ஏழையா அவுட் ஆனால் திருப்பி 2வது முறை இறக்கிடும் போது நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுத்தாரு. ஸோ பட் இங்கே சாய்ஸ் இல்லை, 2 போட்டிலையுமே ஃபெயிலியர்ஸை தான் ஷோ பண்ணியிருக்காரு. பேட் கமின்ஸோட ஹிட்டிங் நல்லா தெரியும், ஒரு பேட்டராக பார்த்தா பேட்டரு, பவுலராக பார்த்தா பவுலர் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸாக நல்லா கொடுக்குறாரு. கண்டிஷன் கொஞ்சம் டவுனாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவரோட அவுட்புட் பெஸ்ட்டாக இருக்கும். ஹர்சலோட பவுலிங் ஐபிஎல்லாம் பெஸ்ட் பவுலர், ஃபாஸ்ட் பவுலிங் பேஸில் வெரைட்டி கொடுக்குறவர் அப்படின்னு பார்த்தா பும்ரா அந்த மாதிரி பவுலர்ஸ் சொல்லலாம். அதில் ஹர்சல் படையிலையும் இன்க்ளூட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக கொடுத்துருக்காரு. கொஞ்சம் ரன்ஸுக்கு போவார் சில நேரங்களில், அது ஒன்று தான் பிரச்சனை. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எண்டில் இருக்கும்போது அங்கே கொஞ்சம் அடி வாங்குவார், அது நிறைய பார்த்துருக்கோம். பட் கண்டிப்பாக ரைட் ஹேண்டர்ஸ் அகேன்ஸ்டாக சூப்பர் பவுலராக இருந்திருக்காரு. சமி, ஜாம்பா இந்த டீமுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங்கில் டாப் ஆர்டரில் இருக்கிறது மட்டும் இல்லை, பவுலிங்கில் பாருங்கள் பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், சமி, ஜாம்பா அப்படிலாம் இருந்திருக்கு. இதை கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் சிமர்ஜித்தோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சில நேரங்களில் ரன்ஸுக்கு போகலாம், பட் அவரும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஷோ பண்ணுறாரு. பவுலிங் பேஸில் பேட்டிங்கில் நம்ம ரீசெண்டாக அபிஷேக் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் ஷோ பண்ணிட்டு இருக்கிற கடந்த 2 போட்டியிலுமே எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. டிராவிஸ் ஹெட் ஒரு ஸ்டார்ட் சூப்பராக கொடுக்குறாரு. போன போட்டி 47, அதுக்கு முன்னாடி 67. அண்ட் டிசி கேம்ஸ் 89. வைஷாக்கில் விளையாடலை. இஷான் கிஷான் ரீசெண்டாக இன்னிங்ஸை பாருங்கள், டிசிக்கு எகென்ஸ்டாக ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் போன போட்டியில் முதல் பால்லே டக் ஆனார், அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொன்னோம். லெக் சைடு போன பால் தொட்டு அவுட் ஆனார். அதுக்கு முன்னாடி ஒரு செஞ்சுரி, இந்த சீசனோட செஞ்சுரியோட ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லப்போனால் சன்ரைசர்ஸோட கேம்புக்கு செஞ்சுரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவர் முதல் போட்டியிலே கொடுத்துருக்காரு. ஸோ அதை பார்க்குறோம். நிதிஷ்குமார் ஓரளவுக்கு டீசன்ட் கன்சிஸ்டன்ட் இருக்குது, பட் கடந்த சீசனோட எண்டில் கொஞ்சம் டவுன் ஆனார். ஸோ அது பார்க்கலாம். ஏலியா கொஞ்சம் ஜோஸ் இருக்கிற பிச்சஸில் நிதிஷ்குமார் நல்லா பண்ணுவார். ஹென்ரிச் கிளாசன் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸை கொடுத்துட முடியும். அவர் இப்போ ஃபினிஷர் ரோலில் இருக்கவங்கள இப்போ எடுத்துக்கலாம் ட்ரீம் 11 அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு பர்ஃபார்மன்ஸு. அண்ட் டிசி கேகன்ஸாகவும் டீசன்ட் நம்பர் கொடுத்துட்ருக்காரு. அனிகேட் வர்மா கடந்த 2 போட்டியில் பாருங்கள், ஸோ நல்ல ஹிட்டிங் அப்படிங்கிறது ஷோ பண்ணுற மாதிரி தெரியுது. 13 பாலில் 36. அபினவ் மனோகர் கடந்த 2 போட்டியில் அவ்வளோ சிறப்பாக இல்லை, டோட்டலாகவே அவ்வளோ பெருசாக இல்லை, அந்தளவுக்கு கன்சிடர் பண்ண முடிய மாட்டேங்குது. பட் ஹிட்டிங் பேஸில் பெஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். பேட் கமின்ஸு 4 பாலில் 18 பாருங்கள். அண்ட் எண்டில் வந்தால் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஹர்ஷல் பட்டேல் வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. ஹர்ஷலும் ஓரளவுக்கு டீசன்ட் பேட் பண்ண முடியும். பவுலிங்கில் பார்க்கும்போது அபிஷேக் சர்மா சில ஓவர்ஸ் வீசுறாரு, அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்டெல்லாம் எடுக்கிறது இல்லை. நிதிஷ்குமாரோட பவுலிங் நிறையாலாம் இல்லை, இப்போ ரீசெண்டாக இன்ஜுரி கன்சர்னால அவர் கொஞ்சம் ஓவர்ஸும் கொடுக்கறது இல்லை. பேட் கம்மின்ஸு போன போட்டியில் விக்கெட் எடுத்தார், பட் நிறைய விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ட் கொடுக்குறதில்ல. சில நேரங்களில் பேட்டிங்லேயே வரதுனால ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஹர்ஷல் பட்டேலோட விக்கெட் டேக்கிங் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஐபிஎல்ல பெஸ்ட்டுன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்திருக்காரு. சமியோட பவுலிங் ஓரளவுக்கு ஓகே. அண்டு கண்டிஷன் போக 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 கண்டிப்பாக பவுலர் ஃபேவர் மாறும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ ஏழையாக நிறைய ரன்ஸ் வருது, பவுலர்ஸுக்கு அவ்வளோ ஃபேவர் இல்லை அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் பவுலர்ஸ் திங்க் பண்ணி போடுற மாதிரி மாறும். அந்த இடத்துல சமி நம்ம பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். இப்போதைக்கு ஒரு விக்கெட்டுக்கு கேரண்டி ஓரளவுக்கு பவுல் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில், ஓரளவுக்கு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கலாம். சிமர்ஜித் ஒரு சில நேரங்களில் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது இருந்திருக்கு, பட் கன்சிஸ்டன்ட் கிடையாது. ஜாம்பாவோட விக்கெட் டேக்கிங் ரெகுலராக இருக்கும்,
பார்க்கலாம் டே மேட்ச் அந்த எஃபெக்டிவ் அவுட்புட்டை கொடுப்பாரா அப்படின்ட்டு. ரெண்டு டீம்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக எக்ஸ்பீரியன்ஸு அதே நேரத்தில் பவுலிங் பேஸில் ஸ்ட்ராங் யூனிட், ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் யூனிட்டாக எஸ்ஆர்ஹெச்சை யோசிக்கலாம். டிசி அந்த யூனிட்டை வந்து புதுப்பிச்சிருக்காங்க, சில பிளேயர்ஸ் புதுசாக வந்திருக்காங்க, ஃபாஃப் புதுசாக வந்திருக்காரு, கேஎல் ராகுல் ஜாயின் ஆகிருக்காரு, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகாம் இவங்கெல்லாம் வந்து ஜாயின் ஆகிருக்கிறது யூனிட்டாக பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்ட்ரகிள் எது இருக்கலாம், யூனிட்டாக ஒர்க் பண்ணலன்னா ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு மட்டும்தான் இங்கே யோசிக்க முடியும். அதர்வைஸ் செம்மையாக இருக்காங்க. ஸோ டாப் ஆர்டரில் எக்ஸ்பீரியன்ஸான ஃபாஃப், அபிஷேக் புரல், கேஎல் ராகுல் அப்படிங்கிற மாதிரி மிடில் பேஸில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகாம் நல்லா இருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபைட் கொடுப்பாங்க. ஒருவேளை டிசி சேஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக கூட நான் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கணும். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஈக்குவலாக தான் நான் பார்க்குறேன் இந்த டீம்ஸை. ஏன்னா பவுலிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இருக்குது. ஸ்டார்க்கு, குல்தீப், மோஹித், மேலே அக்சர், முகேஷ் இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஈக்குவலான பவுலிங் அட்டாக் இருக்குது. ஒரு செமையான மேட்ச் இன்னைக்கு பார்க்கலாம், டேயில் பார்த்துக்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ஸு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டார்க்கு, குல்தீப், மோஹித் சர்மா முழுமையாக வீசுவாங்கன்னு நினைக்கிறேன். முகேஷ் குமார் ஓகேவாக இருந்தால் அவருமே அதிகமான ஓவர்ஸ் வீச வாய்ப்பு. மிச்சல் ஸ்டார்க் அண்ட் மோஹித் சர்மா எண்ட் ஓவரில், முகேஷ் குமார் அண்ட் மோஹித் சர்மா தான் எண்டில் எதிர்பார்த்தோம். போன போட்டியில் ஸ்டார்க் எண்டில் நல்லா வீசினால இப்படியே கண்டினியூ ஆக வாய்ப்பு. முகேஷ் எல்லையா ஃபினிஷ் பண்ண பார்க்கலாம். அண்டு பவுலிங் ஆப்ஷன் இந்த சைடு ஹெவி தான். அபிஷேக் சர்மாவுக்கு சில நேரங்களில் ஓவர் கொடுக்குறாங்க. நிதிஷ்குமாருக்கான ஓவர் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த 5 பவுலர் மோஸ்ட்லி தேவைப்பட்ட அபிஷேக் சர்மா யாராவது ஒரு ரெடி வாங்கும்போது அவங்கள ஆஃப் பண்ணிட்டு சொல்லப்போனால் ஆடம் சாம்பாவுக்கு ஓவர் ஷேர் ஆகுது பார்க்குறோம். பட் இன்னைக்கு போட்டி டேலனால மறுபடியும் ஓவர்ஸ் ஷேர் ஆகாமல் இங்கே ஆடம் சாம்பாவுக்கான ஓவர் நிறைய கிடைக்கும். ஃபுல் கோட்டா பார்க்கலாம். அண்ட் இதில் ஹர்ஷல் பட்டேல், சமி எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. ரெண்டு டீமுமே 12-12 அப்படின்னு ஈக்குவலாக இருக்காங்க. நெக் டு நெக்காக போயிருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதும் 7-7, பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதும் 5-5 அப்படிங்கிற மாதிரி இதுலேயுமே ஈக்குவலாக இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ரீசெண்டாக 2 வின்னு, என்ன சொல்லப்போனால் 5 போட்டியில் 3 வின் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. நான் எஸ்ஆர்ஹெச் ரீசெண்டாக வெற்றி 2 தான் இருந்திருக்கு, 5ல் 3 தோற்றுருக்காங்க. இந்த ரெண்டு டீமுக்கு இடையில பார்க்கும்போது டிசி ரீசெண்டாக நிறைய டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடந்த வருஷத்தில் அப்படின்னு பார்க்கும்போது 2023 ஒரு முறை, 2024 ஒரு முறை இங்கே வந்து எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிச்சிருக்காங்க. டிசியோட டாமினேஷன் ரீசெண்டாக ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச் டாமினேஷன் இருந்தது. ஓவராலாக டிசி வந்து குறிப்பாக சில குவாலிஃபயர் இதிலெல்லாம் வந்து காலி பண்ணியிருக்காங்க. எலிமினேட்டர் ஒரு இடத்துல, குவாலிஃபயரில் ஒரு இடத்துல, அந்த இடத்துல வந்து எஸ்ஆர்ஹெச்சை காலி பண்ணியிருக்காங்க. முக்கியமான போட்டியில் டிசி தான் ரைஸ் ஆகிருக்காங்க. பட் ஏர்லி டேஸ் அப்படிங்கிற வகையில் இன்றைக்கி போட்டி எந்த டீமுக்கு ஃபேவராக போகும்னு என்னால் கணிக்கவே முடியல. அந்தளவுக்கு ஈக்குவல் ஃபைட் கொடுக்குறாங்க, ஈக்குவல் சப்போர்ட் இருக்கும், எல்லா வகையிலும் ஈக்குவலாகவும் இருக்காங்க. டாப் 14 என்னோட மைண்டில் டாப் ஆர்டர் பிளேயர்ஸை கண்டிப்பாக பிக் பண்ணலாம். இந்த 14ல் அப்படி ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா டே மேட்ச் அப்படின்னால பெரிய ஸ்விங் கிடைக்காது. ஸ்விங் பண்ணுற மாதிரி ட்ராக்ஸையும் இப்போ இருக்கிற ஹார்ட் கண்டிஷனில் ரெடி பண்ண முடியாது. அண்ட் ஸ்லோ நேச்சர் ஜென்ரலாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு சொல்லலாம். பெல்டராக ரெடி பண்ணணும்னா அந்த வெல் பவுண்டடாக நல்லா ரோல் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் ஓவராலாக எல்லா ஐபிஎல் மேட்சஸுக்கும் எல்லா கிரவுண்ட்ஸ்லையும் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். சொல்லப்போனால் சென்னையிலே கூட 190 அந்த மாதிரி ரேஞ்ச் ஸ்கோர் கொடுக்குற அளவுக்கு வெல் பவுண்டடாக ட்ராக்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அதுதான், அதனால் கண்டிப்பாக ஓப்பனர்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க, பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ போக போக ஸ்லோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரியாது. பட் மேட்ச் ப்ராக்ரஸில் லேட்டர் பேஸில் இருக்கிற மேட்சஸில் ஓப்பனர்ஸ் என்ஜாய் பண்ணால் கூட மிடில் பேஸில் 10 ஓவர் 15 ஓவருக்கு அப்புறம் டெஃபினட்டாக வந்து ஸ்லோ நேச்சர் அப்படிங்கிறத ஷோ பண்ணும். எவ்ரி கிரவுண்ட்ஸ்லேயும் அந்த ஒரு விஷயத்தை பின்னாடி பார்க்கலாம். இப்போ அதை பேஸ் பண்ணி டாப் ஆர்டர் பேட்டர்ஸை மிஸ் பண்ணுறது வந்து இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டம் பேஸில் கொஞ்சம் ஹார்ஸ் ஆகும். அதனால் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸாக கவர் பண்ணுறது ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. அண்ட் கிராண்ட் லீக்கில் 1-2 பிளேயரை மிஸ் பண்ணி பாருங்கள். அக்சரு, ஹென்ரிச் கிளாஸ் அண்ட் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இவங்கெல்லாம் மிடில் பேஸில் ஹிட்டிங் பேஸில் நல்லா இருக்காங்க. விப்ராஜ் நிகாம் போன போட்டி இம்ப்ரெசிவாக இருந்தார். கம்மின்ஸு, ஸ்டார்க்கு, ஹர்ஷல் பட்டேல் பவுலிங் பேஸில் கொஞ்சம் வெரைட்டி கொடுக்கக்கூடிய பவுலர்ஸ், அதனால் இவங்களையும் ஆட் பண்ணிக்கோங்க. பிக் பேஸில் 5 GL பிக்ஸ். அபிஷேக் போரல் டாப்பில் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், அதில் பாயிண்ட் கொடுக்க முடியும். கண்டிப்பாக டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காரு. அனிகேட் வர்மா மிடில் ஒரு ஹிட்டிங் பேஸில் ஒரு ஹிட்டர். விப்ராஜ் நிக்காமும் அதே இடத்துல அண்ட் பவுலிங்லேயும் ஓவர்ஸ் வீசுவார். ஹர்ஷல் அண்ட் சமி வெரைட்டி கொடுப்பாங்க. ஹர்ஷல்கிட்ட இருக்கிற வெரைட்டி விக்கெட் டேக்கிங் வெரைட்டியாக இருக்குது. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான் 3 சன்ரைசர்ஸ் பிளேயர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் பீப்புள்.
நான் 3 டிசி பிளேயர்ஸை சஜஸ்ட் பண்ணுறேன். கேஎல் ராகுல் ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். கேஎல் ராகுலுக்கு அந்த மிடில் ஆர்டர் பர்ஃபெக்ட் பிளேயர்ஸ்னு நான் யோசிப்பேன். நிறைய நேரங்களில் ஒரு ஓப்பன் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற விதம் இனிஷியலாக செட்டில் ஆகி தான் அடிப்பார் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர்ன் தான் சொல்லுது. ஒரு டாப் ஆர்டரில் இனிஷியலாக செட்டில் ஆகலாம் கூடாது, இனிஷியலாக குயிக்காக ஆடணும், பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் கேஎல் ராகுல் அப்படிப்பட்ட பிளேயர் கிடையாது. அப்படின்றதுனால இது வந்து பர்ஃபெக்ட் பிளேஸ். நம்பர் 4 வந்து அவருக்கு நல்ல பிளேஸாக இருக்கலாம், இல்லை நம்பர் 3 கூட வரலாம், அது பிரச்சனை இல்லை. அக்சர் பட்டேல் ஸ்ட்ரிசியன் சப்ஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். அதில் அக்சர் பட்டேல் ஓவர் முழுமையாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீமை கிரியேட் பண்ணலாம். கேஎல் ராகுல், ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷன், அபிஷேக் போர், இவங்க 4 பேருமே பிக் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். 4 பேருமே டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, டாப் ஆர்டரில் வராங்க. கிளாசன் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வர ஒரு சில டீம்ஸில் மிஸ் பண்ணி கூட பாருங்கள். பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஹெட்டு, ஃபாஃபு, ஸ்டப்ஸ் கொஞ்சம் லேட்டாக வராரு. அசுதோஷ் சர்மா போன போட்டி நல்லா விளையாண்டா கூட கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில டீம்ஸ் இல்லை, ஃப்ரேசர் மேக்கருக்கு இப்போ இருக்க ஃபார்ம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பவுண்டரி டைமென்ஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துப்போம். சின்னதாக இருந்தால் கண்டிப்பாக பிக் பண்ண வேண்டிய பிளேயர். இந்த டீமுக்கு எகென்ஸ்ட் நல்லா விளையாண்டுருக்கு அப்படின்ற அந்த இடத்துல யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அக்சர் நல்ல சாய்ஸு, அபிஷேக் சர்மா டீசன்ட் சாய்ஸு, ரெட்டி அண்ட் பவுலர் சைடு கமின்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டார்க்கு டீசன்ட் சாய்ஸு. ஆப்வியஸாக இப்போ பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னா அபிஷேக், போரல், கிளாசன் இவங்களெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். போரல் மிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஃபார்மில் பெருசாக பார்க்கல போன போட்டி, அதே நேரத்தில் பர்சன்டேஜாக குறைவாக தான் எடுத்திருக்காங்க, அதனால் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸ்மால் லீக்குக்கு அவரை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்க் சைடு போகலாம். ஏன்னா ஸ்டார்க் ஹெவியாக பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் அந்த எண்டில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல விக்கெட் எடுக்க முடியும், அந்த குவாலிட்டி. பட் அதே நேரத்தில் ஸ்பின்னர்ஸுக்கு ஆரம்ப காலத்தில் எடுக்கும் அப்படின்னா கூட, டே மேட்ச் அப்படின்னா கூட நிறைய நேரங்கள் அப்படி நம்பி போக வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய ஸ்பின்னர்ஸை கவர் பண்ண வேண்டாம். எண்டோர் பவுலர்ஸு ஓப்பனர்ஸ் இப்படி கவர் பண்ணால் ஓரளவுக்கு மீடியம் இன் கிடைக்கும். சில இடங்களில் ரொட்டேட் பண்ணி ஸ்பின்னர்ஸ் எடுத்து கொடுக்க பாருங்கள். ஆன் டைம்லேயே ட்ராக்கையும் பார்த்துப்போம். நிறைய நேரங்கள் இந்த டிவி ஷோஸில் நிறைய பேசுகிறாங்களே தவிர பிச்சை பற்றின விஷயங்கள் நிறைய வரதில்லை. சில நேரங்களில் பிச் ரிப்போர்ட்டே கொடுக்குறதில்ல. தமிழ்லலாம் நிறைய நேரங்களில் பிச் ரிப்போர்ட் கொடுக்குறதில்ல. இதெல்லாம் இங்கிலீஷ்லேயும் வந்து பிச் ரிப்போர்ட் கொடுக்கல. லேட்டாக தான் இந்த பிச்சவே ஷோ பண்ணாங்க. அவங்க கொடுக்குற சில இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க பேசும்போது சில நேரங்களில் தவறுதலாகவும் சொல்லிடுறாங்க. இதெல்லாமே இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. மேக்ஸிமம் பார்க்கலாம் அடுத்தடுத்த போட்டிகளில் 2 சேனல் 3 சேனலில் கவர் பண்ணி தான் நம்ம பிச் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி அது இருந்ததுன்னா ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் டீமை கொடுக்கலாம், கொஞ்சம் பெட்டர் அவுட்புட்டும் கொடுக்கலாம். பார்க்கலாம். கேப்டன் நான் கேஎல் ராகுலை போடலான்னு நினைக்கிறேன். கேஎல் ராகுல் அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும், இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும் அப்படின்றத ஷோ பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் அக்சர் பட்டேல் நல்ல சாய்ஸ். அக்சர் கொஞ்சம் ப்ரொமோட் ஆகலாம், லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ப்ரொமோட் ஆகி மேலே வந்து அந்த இடத்துல அவுட்புட் கொடுக்கலாம். பவுலிங் பேஸ்லேயும் சில ஓவர்ஸ் வீச வாய்ப்பு இருக்குது. பட் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட் இல்லை விக்கெட் டேக்கிங் பேஸில். ஸோ அது ஒன்று தான் ஒரு பக்கம் போகலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. பட் ஹெட்டு கொஞ்சம் யோசிக்கலாம். இன்னிங்ஸை பில்ட் பண்ணுற இடத்துல சில நேரங்களில் போன போட்டியில் நிறைய ட்ராப் பண்ணாங்க. ஸோ அது ட்ராப் பண்ணதெல்லாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது போயிடும். ஸோ அது பிரச்சனை இருக்குது. இனிஷியலாக ட்ராப் பண்ணால் நிறைய பெரிய ஸ்கோரை கொடுத்துருக்காரு, அந்த இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்துட்டு ஓரளவுக்கு சேஃபாக ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற பிளேயர்ஸை கேப்டனைஸ் கேப்டனாக போடணும்னு நினைக்கிறேன். கேஎல் ராகுல் அண்டு அக்சர் பட்டேலை கேப்டனைஸ் கேப்டனாக போடுறேன். அண்ட் பாருங்கள், ஐஃபோன் 16 இந்த போட்டி கொடுக்குறாங்க. 16 rupees காண்டஸ்டில் கண்டிப்பாக பயன்படுங்க. 2 பிளேயர்ஸுக்கு இந்த ஐஃபோன் 16 இருக்குது. டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.